பேச்சில், செயலில், நடத்தையில், பார்வையில். அதாங்க ஞானத்தினுடைய இன்னொரு பரிணாமம். அடுத்தவளுக்கு உங்களை பார்த்து ஒருத்தர் பின்பற்றணும், உங்களை பார்த்து ஒருத்தர் பங்கஸ்துதிக்க கூடாது. இந்த உடைகள் கூட, உடைகள் நீங்கள் எப்படி வேணால் உடுத்தி கொள்ளுங்க, அடுத்தவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடாது. புரியுது? நீங்கள் லேட்டாக வரீங்களே, எத்தனை பேர் சங்கடம் இல்லை? ஊழியனுக்கு சங்கடம், உட்கார்ந்துருக்கிற ஆளுக்கு சங்கடம். அதாவது இந்த அம்மா சொல்லுது, தள்ளிப்போ அப்படின்னு. நீ தள்ளிப்போ. எத்தனை பேர் சங்கடம் இல்லை? உங்களுக்கு தெரியுமா? அந்த பிரசங்கம், அந்த அந்த டிஸ்ட்ராக்ஷன் போயிடுச்சுன்னா அடுத்த வார்த்தை வராது. அடுத்த வார்த்தை எல்லாம் தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் ஊழியருக்கோ, ஊழியத்துக்கோ, சபைக்கோ, சத்தியத்துக்கோ என்ன பண்ண மாட்டேன். கவனிங்க, நீங்கள் சங்கடத்தை ஏற்படுத்துனீங்கன்னா நீங்களே சங்கடமாக மாறிடுவீங்க. அடுத்து அந்த பகுத்தறிவு என்ற வார்த்தை தேவையற்ற கவனம். காலகாலமாக சபைக்கு வரீங்க, ஒரு சின்ன குழந்தை ஓடுது, உங்கள் பேரன் பேத்தி தான், அதை டெய்லி தான் பார்க்குறீங்க, உடனே அதை பார்க்கறது. இது என்னது? ஸ்க்ரீனில் வருதா? இது தேவையற்ற கவனம். ஒரு பொருள் கீழே விழுது, அது விழட்டும், அது விழுந்தது ரொம்ப பெரிய காரியம். அதாவது உங்கள் கவனங்கள் எங்கே தான்? ஆண்டவருக்குள்ள கூட. அவர் தான் என்னுடைய ஃபோக்கஸ். எனவே வேதம் சொல்லுகிறது, மேகம் போன்ற இத்தனை சாட்சிகள். அது எவ்வளோ இருக்கும்? கோடியாக இருக்குமா? கோடி. அவர் சொல்கிறாரு, அந்த கோடியில் நீ பார்க்காது, என்னை மட்டும் நீ பார். ஒரு 200 பேர் இருக்கிறாங்க, நீ 200 பேரை பார்க்காத, 200 பேர் வித்தியாசம்தான். ஒன்று அப்படின்னா புரிய மாட்டேங்குது. ஒன்று அன்பாக இருக்கும், ஒன்று கடிக்கும், ஒன்று குறைக்கும், ஒன்று சீரும், ஒன்று புள்ளிரும், ஒன்று கர்ஜிக்கும். விசுவாச துவக்குகிறவரும், திரும்ப சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை அடுத்தவர் உங்களை பின்பற்றுகிற வாழ்க்கையாக இருக்கணும். முதல் குறிப்பு என்ன சொன்னேன்? மற்றவர்களுக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்னைக்கு, ஆண்டவரே, நான் யாருக்குமே என்ன பண்ண மாட்டேன். சில பேர் எனக்கே சங்கடத்தை ஏற்படுத்துறீங்க. தமிழ் நினைக்கிறேன். அதாவது அவர் உண்மையாக இருந்தாலும், நேர்மையாக இருந்தாலும்,